தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வலையொலி மூலம் எந்த செய்தியை உலகத் தமிழர்களோடு உள்ளூர் தமிழர்களையும் சேர்த்துதான் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் என்று சொன்னால், நம்முடைய தமிழக வெற்றி கழக தலைவர் தம்பி விஜய் அவர்கள், நான் அவர் அரசியல் கட்சியை தொடங்குவதற்கு முன்னால் மிக கடுமையாக அவரை சாடினேன். அவர் தொடங்கக்கூடிய அரசியல் கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை என்று சொன்னேன். ஒருவேளை அவருக்கு இந்த திரைப்பட அந்த கவர்ச்சி மோகம் கலைந்து விட்டால் பின்னால் அரசியலுக்கு வரலாம் என்கின்ற எண்ணம் இருக்குமேயானால், இந்த கட்சியை தொடங்குவதற்கு முன்னால் அவர் ஏறக்குறைய 16 முறை சந்தித்து பேசி கலந்து உரையாடி என்ன கொள்கைகளை நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லலாம், எந்த கொள்கையை சொன்னால் மக்கள் பெருவாரியான ஆதரவு தமக்கு கிடைக்கும், நான் அரசியல் கட்சி தொடங்கினால் உங்களுடைய நிலைப்பாடு, அதாவது நாம் தமிழர் கட்சியின் நிலைப்பாடு எதுவாக இருக்கும், தம்பியாகிய என்னை, அண்ணனாகிய நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள் என்றெல்லாம் ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 16 முறை கலந்து பேசியிருக்கிறார். ஒரு முறை ஏறக்குறைய 60 கிலோமீட்டர் தொலைவு அவருடைய அந்த சொகுசு மகிழுந்திலே அவரே ஓட்டி கொண்டு நம்முடைய அன்பு தம்பி ஆற்றல் மறவர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் அவர்களை அந்த மகிழுந்திலே அழைத்து கொண்டு அந்த 60 கிலோமீட்டர் பயணித்து மீண்டும் ஒரு 60 கிலோமீட்டர், அதாவது நீலாங்கரை செந்தமிழர் சீமான் அவர்கள் இல்லம் வரை கொண்டு வந்து வெட்டி சென்றார். அது வரைக்கும், அதாவது விக்கிரவாண்டிலே அவர் தொடக்க விழா மாநாட்டை நடத்துவது வரைக்கும், அதற்கு முன்னால் திரைப்பட நடிகர்கள் கட்சி தொடங்கியதை தொடங்க போகிறோம் என்று சொன்னதையெல்லாம் எந்த கண்ணோட்டத்தில் செந்தமிழர் சீமான் பார்த்தார் என்பது அனைவருக்கும் தெரியும். குறிப்பாக நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் 4-5 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்சி தொடங்க போகிறோம் என்று சொன்ன உடனே ரஜினிகாந்தை கமலஹாசனை அடிக்கிற அடியில் இனி எவனும் திரை வெளிச்சத்தில் அரசியலுக்கு வரக்கூடாது, தமிழர்களே திரையில் தேடாதீர்கள் தலைவரை, தரையில் தேடுங்கள் என்றெல்லாம் பேசினார். அப்பொழுது கூட கேட்டார்கள், நடிகர் விஜய் எதிர்காலத்தில் அரசியல் கட்சி தொடங்கினால் என்று கேட்டார்கள். விஜய் தொடங்கினாலும் கமலஹாசனுக்கும் ரஜினிகாந்துக்கும் என்ன விடையை சொல்கிறோனோ அந்த விடை தான் விஜய்க்கும் என்று சொன்னார். ஆனாலும் கூட இந்த கூத்தாடி நடிகர் தம்பி விஜய் கட்சி தொடங்கிவிட்டார். தொடங்கின பிறகு நான் ஒன்றும் பேச முடியாது. வெள்ளம் வருவதற்கு முன்பு அணை போட முடியுமா என்று போட்டு பார்க்க முடியுமே தவிர, போட்டால் நல்லது, ஆனால் வெள்ளம் வந்த பிறகு அணை போட முடியாது. கட்சி தொடங்குவதற்கு முன்னால் அவர் செந்தமிழர் சீமான் நினைத்திருந்தால் நாம் தமிழர் கட்சி பொதுக்குழு செயற்குழு கூட்டம் போட்டு ஒரு முடிவெடுத்திருந்தால் கட்சியை தொடங்கியிருக்க மாட்டார். தேவைனால் நாம் தமிழர் கட்சியில அவரை இணைத்து கொண்டு பயணிக்கலாம். செந்தமிழர் சீமானுக்கு அடுத்து ஒரு 10 ஆண்டு காலம் தமிழ் தேசிய களத்திலே நின்று போராடி நாடெங்கிலும் பொதுக்கூட்டங்கள் பேசி ஆர்ப்பாட்டங்களத்திலே பங்கெடுத்து சீமானுக்கு அடுத்து ஒரு தலைவராக வந்திருக்கலாம். அப்படிதான் நம்ம கோரிக்கை வைத்தோம். ஆனால் அதையெல்லாம் கடந்து சீமான் என் தம்பி, நான் தனியாக சண்டை போடுகிறேன், எனக்கு பக்கத்திலே வந்து வலது கையாக நிற்கப் போகிறார், இடது கையாக நிற்கப் போகிறார், அவர் தமிழன் தானே, கட்சி தொடங்கட்டுமே, 200 கோடியை இழந்து விட்டு இந்த களத்துக்கு வருகிறார், நான் அவரை வரவேற்கிறேன், ஆற தழுவி நிற்கிறேன், அன்பு காட்டுகிறேன் என்று சொன்னார். மாநாட்டிலே பேசிய பேச்சு முடிந்தது கதை. அந்த பக்கம் நில்லு, இல்லைன்னா இந்த பக்கம் நில்லு, நடுப்பகுதியில் நின்று சுமையுந்தல் அடிபட்டு செத்து போகாதேன்ட்டார். முடிந்தது கதை. ஆனால் இன்றைக்கு நம்முடைய தம்பி கூத்தாடிதான், நடிகன் தான், நேற்று வரைக்கும் அரசியல் என்றால் என்ன என்று தெரியாதவர் தான். ஆனால் 900 நாட்களாக இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே அனுதினமும் திராவிட மாடல் அரசு ஒன்றிய அரசுக்கு எதிராக இருக்கிறது. மாநிலங்களை அழிக்க பார்க்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஒரே நாடு என்கிறார்கள், ஒரே தேர்தல் என்கிறார்கள், ஒரே குடியுரிமை சட்டம் என்கிறார்கள் என்றெல்லாம் விமர்சனத்தை ஒன்றிய அரசு மீது இந்த திராவிட மாடல் அரசு அள்ளி விதைத்தாலும் கேட்கிற நிதி தர மறுக்கிறார்கள். 37,000 கோடி கேட்டோம் 2023 பேரிடர் வெள்ள நிதியாக, ஆனால் 700 கோடி ரூபாய் தான் தந்தார்கள். 2000 கோடி தொடக்க கல்வி நிதி தர வேண்டியது இருக்கிறது, தர மறுக்கிறார்கள்.
ஏனென்று கேட்டால் புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் தருவோம் என்று நிபந்தனை போடுகிறார்கள் என்றெல்லாம் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிற இந்த திராவிட மாடல் அரசு 900 நாட்களாக அதைத்தான் தம்பி விஜய் கேட்டிருக்கிறார். நீங்க அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்க தொழிலகத்துக்கு எதிராக சட்டப்பேரவையிலே கடும் எதிர்ப்பை தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றிய நீங்கள் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம், நூற்றுக்கணக்கான நீர் நிலைகள், குளங்கள், கண்மாய்கள், பல்லாயிரக்கணக்கான வேளாண்குடி மக்களுடைய வேளாண்மை தொழில் பாதிக்கக்கூடிய இந்த பரந்தூரிலே எதற்காக இந்த வானூர்தி நிலையத்தை நீங்கள் வைக்கிறீர்கள் என்று மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். திராவிட மாடல் ஆட்சியிலே போய் தம்பி கூத்தாடி விஜய் பேசியிருக்கிறார். ஆனால் கடந்த வாரம் வரை என்னுடைய அன்பு தம்பி ஆற்றல் மறவர் செந்தமிழர் சீமான் அவர்கள் பரந்தூர் வானூர்தி நிலையம் வராமல் இருக்கிறது என்றால் அதற்கு நானே காரணம் என்று சொன்னார். இன்றைக்கு என்ன செய்ய? இன்றைக்கு செந்தமிழன் சீமான் அங்கு போய் அந்த மக்களை சந்திக்கும் போது கூடிய கூட்டத்தை விட இந்த சாட்டை துரைமுருகன் சொன்னது போல பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் விஜயினுடைய அந்த திரைப்பட சுவைஞர்களாக கூட இருக்கலாம். ஆனால் பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் கூடிய அந்த ஏகனாபுரம் கிராமத்திலே எவ்வளவு முட்டுக்கட்டை, எவ்வளவு தடை, அங்கே பேசாதே, இங்கே பேசாதே, அங்கே மேடை போடாதே, இங்கே மேடை போடாதே என்றெல்லாம் இந்த திராவிட மாடல் அரசு தடை விதித்தும் நெருக்கடி கொடுத்தும் தம்பி விஜய் அந்த களத்துக்கு சென்று விட்டார். அந்த களத்திலே சென்று நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும், வேளாண்மையை பாதுகாக்க வேண்டும். பரந்தூர் வானூர்தி நிலையம் தேவையில்லை என்று நான் சொல்லவில்லை, ஆனால் பரந்தூரிலே தேவையில்லை. இதைவிட மிக மிக குறைவான இழப்புகள் உள்ள வேறு இடத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், நாட்டின் வளர்ச்சிக்கு எதிரானவன் அல்ல நான் என்றெல்லாம் அவராக பேசினாரோ அல்லது யாரோ ஒருவர் திரைப்பட உரையாடலை எழுதி கொடுக்கிற அந்த வசன கர்த்தா என்று சொல்வார்கள் அல்லவா வடமொழியிலே, அப்படி திரைப்பட உரையாடல் எழுதி கொடுக்கிற எவரோ ஒருவர் எழுதி கொடுத்ததை இன்றைக்கு ஊடகத்திலே முதன்மையான நாளிதழ்களை முதல் பக்க செய்தியாக இடம் பிடித்து விட்டது. அங்கே பேசிய பேச்சை நான் விமர்சனம் செய்ய முடியுமா? மறுக்க முடியுமா? எதிர்க்க முடியுமா? முடியாது. ஏனென்றால் நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும், வேளாண்மையை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த தம்பி நடிகர் விஜய் அல்ல எவர் என்று சொன்னாலும் நாம் அதற்கு கைத்தட்டத்தான் வேண்டும். நாம் கேட்கிற கேள்வி, நாம் தமிழர் பிள்ளைகள் என்னுடைய இந்த கருத்தாடலுக்கு அடுத்து நான் சொல்கிற கருத்துகளுக்கு கீழே கருத்து என்று பதிவு போடுகிற இப்ப இந்த ஈவேரா தொடர்பான செய்திகள் பேசு பொருளாக இருக்கிறது. அந்த ஈவேரா தான் ஒரு காலத்தில் சொன்னால் எனக்கு அறிவாளிகள் தேவையில்லை, முட்டாள் பசங்கள் தான் என் கட்சிக்கு வேணும். அது வீரமணியா இருந்தாலும் சரிதான், அல்லது அண்ணாதுரையா இருந்தாலும் சரிதான், அல்லது கருணாநிதியா இருந்தாலும் சரிதான், அன்பழகனா இருந்தாலும் சரிதான், சம்பத்தா இருந்தாலும் சரிதான், யாரா இருந்தாலும் முட்டாள் பசங்க தான் என் கட்சிக்கு வேணும், கழகத்துக்கு வேண்டும் என்று இந்த ஈவேரா அந்த காலத்தில் சொன்னார். நாங்கள் முட்டாள்களாய் இருக்க விரும்பவில்லை, ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நாங்கள் பயணிக்க போகிறோம் என்று அவரிடமிருந்து விலகி அண்ணாதுரை, சம்பத்து, நாவலர் நெடுஞ்செழியன், என் வி நடராஜன், சத்தியவாணிமுத்து, கருணாநிதி, அன்பழகன் போன்றவர்கள் வெளியேறி 1967 ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து விட்டார்கள். பெட்டிச்சாவியை தர மறுத்துவிட்டு மணியமையை கட்டிவிட்டார் என்று ஈவேரா மொழியில் சொல்ல வேண்டியவனால் கண்ணீர் துளி பசங்க அல்லது பஞ்ச பாண்டவர்கள் அவர்கள் அப்படி ஒரு குற்றச்சாட்டை வைத்து வெளியே வந்து ஆட்சியை பிடித்து விட்டார்கள். போகட்டும். அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில இந்த திராவிட மாடல் அரசுல நேற்றைய வரைக்கும் நாம் சொன்னோம், தம்பி விஜய் கட்சி தொடங்க வேண்டாம் என்று சொல்லுங்கள், அது நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகத்தான். அந்த கட்சி தொடங்குற வேலையை திராவிட மாடலிலும் உள்ள சிலர், இந்திய தேசிய அரசியலிலும் உள்ள சிலர், இந்துத்துவ பின்னணியில் உள்ள சிலர், ஆக இந்த அதிகார வர்க்கம், ஆளும் வர்க்கம், அது திராவிட கட்சியா இருக்கலாம், இந்திய கட்சியா இருக்கலாம், இந்துத்துவ கட்சியா இருக்கலாம், இவர்கள் பின்னணியில் தான் செந்தமிழர் சீமானுக்கு மாற்றாக, நாம் தமிழர் கட்சிக்கு மாற்றாக நடிகர் விஜயை முன்னிறுத்துகிறார்கள், ரஜினியை முன்னிறுத்தி பார்த்தார்கள். அவர் பயந்து நடுங்கி ஒதுங்கி விட்டார். எனக்கு இந்த வேலையே வேண்டாம் என்று வெளிப்படையாக சொல்லி ஒதுங்கி விட்டார். நல்லது, வரவேற்கிறோம். ஆனால் இந்த விஜயை அப்படித்தான் நிறுத்துகிறார்கள். நீங்கள் ஏன் அவரை தம்பி என்று சொல்லி, தம்பியா இருக்கட்டும் திரைப்பட உலகத்துல, ஆனா அரசியலில் அவர் தம்பியாக இல்லை, உங்களுக்கு நேராக எதிராக வருகிறார் என்று
கரடியா கத்தி பார்த்தோம், கேட்கல. கடைசியில் கட்சி தொடங்கின உடனே அந்த பக்கம் இந்த பக்கம் நடுப்பக்கம் நின்று அடிபட்டு சாகுன்ட்டாரு. அதோடு முடிந்தது. இப்போ நேற்றைய வரைக்கும் என் தம்பி செந்தமிழர் சீமான் பரந்தூர் வானூர் நிலையம் வராமல் இருக்கிறது என்றால் அதற்கு நான் தான் காரணம், நாம் தமிழர் கட்சியே காரணம்னாரு. இப்ப நாளைக்கு என்ன சொல்ல? இந்த விஜய் பல்லாயிரக்கணக்கான பேரை கூடி 10 நிமிடத்துல சொல்ல வேண்டிய செய்தியை சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப என்ன செய்ய? ஆனாலும் கூட சிந்திக்க வேண்டிய சூழலில் நாம் இருக்கிறோம். இப்ப என்னால முடியாது. தமிழ் தேசிய தலைவர்கள் எவராலும் முடியாததை செந்தமிழர் சீமான் தமிழ் தேசிய களத்திலே வாக்கு வங்கி அரசியலை முன்னிறுத்தி 36 லட்சம் தமிழர்களை தனிப்பெரும் தலைவராக வந்துவிட்டார். யாரும் செய்ய முடியாது, செய்து விட்டார். எனவே அவரை ஆதரிக்கிறோம். இன்றைக்கு முதல்தான், நாளைக்கு முதல்தான், என்றைக்கு முதல்தான். பிழையான நடவடிக்கை என்றால் கண்டிக்கத்தான் செய்வோம், சுட்டி காட்டுவோம். இடிப்பாறை இல்லா ஏமாற மன்னன் கெடுப்பார் இருக்கட்டும். எதுக்கு வள்ளுவன் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறாரு? நேற்று போய் கல் இருக்கிற போராட்டத்துல கலந்து கொண்டிருக்கிறார். கல்லுண்ணாமை என்கின்ற அதிகாரத்தை எடுத்து விடலாம் என்று நினைக்கிறார என்ன என்று எனக்கு தெரியல. என் தம்பி செந்தமிழர் சீமான் ஏற்கனவே புலால் உண்ணாமையை தூக்கி விட்டார். இப்ப 2வது கல்லுண்ணாமையை தூக்க போறாரா என்னன்னு தெரியல. கல் இருக்கிற போராட்டத்துல போய் பங்கெடுத்து இருக்கிற பச்சை துண்டை போட்டு விட்டு சரி போகட்டும், பின்னால் பார்த்துக்கலாம். இன்றைக்கு அந்த செந்தமிழர் சீமானின் அந்த பதிவை தவிடுபடியாக்கி விட்டார் இந்த கூத்தாடி விஜய், நடிகர் விஜய், தம்பி விஜய். என்றாலும் கூட நீர்நிலைகளை பாதுகாப்பதற்காக, வேளாண்மை பாதுகாப்பதற்காக நடிகர் விஜய் மட்டுமல்ல, எவர் வந்தாலும் அவரை ஆதரிக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழனின் கடமை. ஏனென்றால் எங்க மாவட்டத்தில் மிகப்பெரிய சிக்கல் ஒன்று உருவாகிறது. அடுத்தடுத்த காணொலியில் வரும், வரலாற்று நிறைவான செய்திகளை சொல்ல வருவோம். ஏறக்குறைய 12,000 ஏக்கரை வளம் கொழிக்கக்கூடிய கனிமங்கள் கொட்டி கிடக்கக்கூடிய பகுதியை இந்த திராவிட மாடல் அரசு குறிவைத்து இன்றைக்கு காய்களை நகர்த்தி செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. பின்னால் வருவோம். அந்த வகையிலே நம்முடைய நடிகர் தம்பி விஜய் அவர்கள் ஏகனாபுரத்திலே பரந்தூர் வானூர்தி நிலைய எதிர்ப்பு போராட்ட மக்களிடத்திலே மிக சரியான காலத்திலே சரியான நேரத்திலே சரியான கருத்தை சொல்லியிருக்கிறார். அந்த வகையிலே தமிழக வெற்றி கழக தலைவர் அன்பு தம்பி நடிகர் விஜயனுடைய அந்த ஏகனாபுரம் 10 நிமிட உரையை, மக்களுக்கான உரையை, இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கான உரையை, வேளாண்மையை பாதுகாப்பதற்கான உரையை, நீர்நிலைகளை பாதுகாப்பதற்கான அந்த தம்பி விஜயனுடைய அந்த உரையை நெஞ்சம் நிறைந்த நற்றமிழ் உணர்வோடு வரவேற்று மகிழ்ந்து அவருக்கு நன்றியை பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.